ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி வெஜிடபிள் சூப்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப் பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். 2 பூண்டு பல் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பல்லாரி பொடியாக நறுக்கியிருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு 3 உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். மிளகு கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுறலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு கப் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.